லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 28வது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்கிறதற்கு திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேனைகளோடு வருகிற அவனை தன் 10,000 சேவகர்களோடு எதிர்கொள்ள கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே சானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக் கொள்ளுவானே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் அநேக காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லி ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். எப்பா, ஒருத்தன் ஒரு பெரிய கோபுரத்தை கட்ட போகிறான், இல்லைன்னா ஒரு மனிதன் ஒரு பெரிய வீட்டை கட்ட போகிறான். அந்த வீட்டை கட்ட போகிற அந்த மனுஷன் அந்த கோபுரத்தை கட்ட போகிற மனுஷன் தான் கட்ட போகிற கோபுரம் பாதியிலே நின்றக்கூடாது, அது இடையில ஸ்டாப் ஆயிடக்கூடாது, கடைசியில் அதை கட்டி முடித்து நான் திறப்பு விழா நடத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அதற்கு ஆகிற செலவை முன்பாகவே கணக்கு பார்த்து, இந்த கோபுரத்தை கட்டி முடிக்க முடியுமா, இந்த வீட்டை என்னால கட்டி முடிக்க முடியுமா, நான் இத்தனை பேரோடு போனால் அந்த ராஜ்யத்தை வீழ்த்த முடியுமா என்று கணக்கு பார்க்க மாட்டானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை குறித்து ஒரு முடிவு எடுக்கிறதற்கு முன்பாக ரொம்ப கவனமாய் வாழ வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் நஷ்டப்பட்டதற்கு காரணம், நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்த முடிவு சரியில்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சின்ன வயசுல எடுக்கிற முடிவு, அறிவில்லாத வயசுல எடுக்கிற முடிவு, எத்தனையோ பேர் ஆலோசனை சொல்லியும் அது கேட்காமல் தங்களுடைய சுய இஷ்டத்துக்கு எடுக்கிற முடிவு, இப்படி உலகத்திலே இருக்கிற பல மனிதர்கள் தங்களுடைய முடிவினாலே தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிறார்கள். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு காரியத்தை குறித்து நீங்க எடுக்கிற முடிவுல நீங்க சரியானவர்களா இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய நஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க முடியும். இந்த ஜெபத்துல கூட நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருப்பீர்கள். நான் ஒரு முடிவு எடுத்தேன் பாஸ்டர், 5 வருஷத்துக்கு முன்பாக எடுத்த ஒரு தவறான முடிவு, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்த ஒரு தவறான முடிவு, அதனால நான் எவ்வளவு இழந்துட்டேன், எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன், என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை, என் வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி, பெரிய நஷ்டங்களை நான் ஏற்படுத்திட்டேன்னு எத்தனையோ பேர் இந்த ஜெபத்துல இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஒரு காரியத்தை குறித்த முடிவை எடுக்கும் போது நான் அவசரப்பட்ட அந்த முடிவை நான் எடுத்துட மாட்டேன். நீங்கள் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்திற்கு போனார். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்தின் ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவா ஆடல் பாடுகளோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தையை தாவீது மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தான் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே வழிய பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரனை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? கவனிங்க, தாவீதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நேரங்களிலே அவனுடைய முடிவுகள் சரியானதா இருந்தது. அவன் எடுத்த முடிவெல்லாம் சரியானதா இருந்ததுனால தான் அவன் பெரிய ராஜ்யபாரத்தை கட்டினான்.
அவன் ராஜாவான. ஆனா இந்த ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவன் எடுத்திருக்கிற முடிவு பெரிய தோல்வியிலே முடிந்தது. வேதம் சொல்லுது, சில வருடங்களுக்கு முன்பாக காத்து ஊரானாகிய கோலியாத் என்கிற மிகப்பெரிய ராட்சதனை இந்த தாவீது கொன்று வீழ்த்தி விட்டான். அன்றைக்கு தான் ஜனங்கள் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அன்னைக்கு காத்துல இருக்கிற ராஜாக்கள் அப்படியே தாவீதுடைய வார்த்தையினாலே நடுங்கி போனார்கள். இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியான்னு நினைச்சாங்க. ஆனா சவுல் ராஜா தன்னை துரத்தின உடனே தன்னுடைய தேசத்திலே எங்குமே அவன் இருக்காம காத்து ஊர செலக்ட் பண்ணான். அவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, எல்லாரும் மறந்துருப்பாங்க, நான் கோலியாத்தை கொண்டது இன்னும் ஞாபகமா வச்சுக்க போறாங்க, நம்மளை யாரு கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த காத்து ஊருக்கு அவன் கடந்து போன உடனே அங்க இருக்கிற ராஜா முதற்கொண்டு எல்லாரும் இவன் தான் தாவீது என்று கண்டுபிடித்தார்கள். அவருடைய கையிலிருந்து தப்புவிக்கிறதற்கு ஒரு பெரிய டிராமாவே இவன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஒரு பெரிய நடனமே அவன் செஞ்சுட்டான். அவங்களுக்கு முன்னாடி பித்தம் கொண்டவனை போல நடிச்சு அவருடைய கைகளில் இருந்து அவன் எப்படியாவது தப்பிச்சு வந்தா போதும் நினைச்சான். சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவுகளினால அவமானப்பட்டு நம்ம விடுவோம். இன்னைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில எடுக்கிற எல்லா முடிவுகளிலையும், நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலையும் சரியானதா நான் எடுக்கணும்ப்பா, உங்க சித்தத்தின்படி எடுக்கணும்ப்பா. என் முடிவில் நான் ஒரு நாளும் தோற்று போயிடக்கூடாதுப்பா. என் முடிவில் நான் ஒரு நாளும் அவமானப்பட்டு விடக்கூடாது. எனக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. நான் இந்த வார்த்தையை நேற்றைக்கு இரவில் ஒரு 11 மணிக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டு இந்த வார்த்தைக்காக தியானித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் ஒரு 2 காரியத்தை என்னோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுக்கிற 2 முடிவுல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த முடிவை கவனம் இல்லாம அவங்க எடுத்துடக்கூடாது. அந்த 2 முடிவுகள் மிகவும் தேவையானது. அந்த முடிவிலே ஒரு மனிதன் கவனம் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நேரா நடத்த முடியாது என்கிறதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ வலதுபுறத்தில் போனால், நீ இடதுபுறத்தில் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டார். நன்றாய் கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆபிரகாமை குறித்தும் லோத்து என்கிற ஒரு மனிதனை குறித்தும் இந்த இடத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாம் தன்னுடைய ஆடுகளிலே கொஞ்சம் ஆடை லோத்தினுடைய கையிலே கொடுத்து, லோத்து தன்னுடைய பலத்தினாலே இல்லைன்றால் தன்னுடைய தைரியத்தினாலே தன்னுடைய கடின உழைப்பினாலே ஒரு பெரிய கூட்டத்தை அவன் சம்பாதித்தான். நிறைய ஆடு மாடுகள் அவனுக்கும் வந்தது. ஆபிரகாமுடைய ஆட்டு மந்தைகள் பெருகின. அதே போல லோத்தினுடைய ஆட்டு மந்தைகளும் பெருகி தண்ணீர் காண்பிக்கிறதுல இவர்கள் 2 மேய்ப்பருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் உண்டா இருக்குது. ஐயோ, 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக் கொள்றாங்க. உடனே ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, எப்பா, உங்க மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் பயங்கரமான சண்டை வருது. ஒண்ணு பண்ணலாம், நீ என்னை விட்டு என் கூட இருக்கிறதும் என்னை விட்டு பிரிஞ்சு போறதும் உன் கையில தான் இருக்குது. நீ பிரிஞ்சு போகணும்னா உனக்கு எந்த நான் உன்னை கண்டிஷன் பண்ணவே இல்லை. நான் உன்னை ஸ்டிக் பண்ணி என் கூட தான் நான் இருக்கணும்னு சொல்லல. நீ பிரிஞ்சு போனா தாராளமா போலாம். நீ வலதுபுறம் போன, நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் என்று அந்த லோத்தை பார்த்து சொல்றான். உடனே லோத்து எப்படா இவர் சொல்லுவார் அப்படின்னு காத்துட்டு இருந்தது மாதிரியே உடனே அவன் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்றான். சோதோம் குமாரா பட்டணத்திற்கு போகிற வழியை முழுக்க செலக்ட் பண்ணி நான் இந்த வழியில போறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி போகிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, லோத்து நீதிமானா இருந்த லோத்து, ஆண்டவரோட நடந்த லோத்து, திரளான ஆட்டு மந்தைகளை தன்னுடைய பலத்தினாலே சம்பாதித்த லோத்து ஆபிரகாமை விட்டு என்றைக்கு பிரிந்து போனானோ அன்றிலிருந்து வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு குறைவாய் அவனுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிருச்சு. வேதம் சொல்லுது, அவனுடைய பிள்ளைகளை அவன் இழந்தான், அவனுடைய மனைவி உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள்,
அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பறி போனது. கடைசியில் அவனுடைய பிள்ளைகளும் அவனும் மலையிலே குடியிருக்கும் போது தன்னுடைய பிள்ளைகள் இனி சந்ததி வராது என்று சொல்லி தன் தகப்பனாரோட சேர்ந்து தவறாய் நடந்து ஒரு சாபமுள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறார். அவன் சபிக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவன் மனைவி செத்து போனது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது தன்னுடைய பிள்ளைகளே 2 சாபமான சன்னதியை பெற்றெடுத்தார்கள். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை விட்டு ஒரு மனிதன் பிரியும் போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா அந்த முடிவை எடுக்கணும். இது யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. நேற்றைக்கு இரவில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் யாருக்காகவும் இந்த வார்த்தையை நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணல, கர்த்தரே என்னிடத்திலே பேசினது. நேற்றைக்கு இரவில் ஆண்டவரே கொடுத்தது. நீங்கள் ஒரு முடிவில ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் ஏதோ ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருப்பார், ஏதோ ஒரு போஸ்டிங்ல கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருப்பார், ஏதோ ஒரு தொழில்ல கர்த்தர் உங்களை உட்கார வச்சிருப்பார். ஒருவேளை உங்க மேனேஜர் உங்களை திட்டலாம், உங்களுடைய அதிகாரி உங்களை திட்டலாம், கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாருமே உங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணலாம். உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இவங்க எல்லாம் பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்றாங்க, என்ன பயங்கரமா இவங்க, நான் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க மாட்டேன். உடனே அந்த இடத்தை விட்டு பிரிந்து வருகிறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. என்னுடைய 20 வருஷ ஊழிய அனுபவத்துல நான் நிறைய தோற்று போனவங்களை சந்திச்சேன். அவங்க தோற்று போன எல்லாருடைய லிஸ்ட்ல நான் எடுத்து பார்க்கும்போது அவங்களிடத்துல இருக்கிற ஒரு தேவையில்லாத குணம் என்னன்னா, அவர்கள் எந்த இடத்திலையும் அவர்கள் ஸ்டெடியா இருக்கலங்க. அவங்க அந்த தீர்மானம், அந்த முடிவை அவங்க சரியா எடுக்கல. யாராவது ஒருத்தர் பகிச்சிட்டாங்களா, யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டாங்களா, அவ்வளவுதான், நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிறவர்கள் கூட நிறைய பேர், நீங்கள் ஒரு மனிதனை விட்டு பிரிகிற எடுக்கிற முடிவில் தவறான முடிவுகளை எடுத்ததுனால எல்லாவற்றையும் இழந்து போய் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். இல்ல இல்ல, பொறுமையா இருங்க. வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள். பிரிஞ்சு வர்றது ரொம்ப ஈஸி பிரதர், விட்டுட்டு வர்றது ரொம்ப ஈஸி பிரதர். அந்த இடத்துல இருந்து நீங்க சொல்லலாம். இதை விட நான் சொல்றேன், உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக நான் சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு காலம் வரும், நீங்கள் உண்மையா அந்த இடத்துல ஊழியம் செய்யும் போது, நீங்க உண்மையா அந்த இடத்துல அந்த மேனேஜருக்கு கீழே இருக்கும் போது, நீங்க உண்மையா அந்த வேலையில செய்யும் போது, ஆண்டவரே உங்களை ஒரு நாள் உயர்த்துவார், ஆண்டவரே உங்களை ஒரு நாள் தூக்கி எடுப்பார், ஆண்டவரே உங்களை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரும்போது நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை வெறுமையா கொண்டு வர மாட்டாரு. கர்த்தரா நீங்கள் நாட்டப்பட்ட இடத்திலிருந்து நீங்களாக வெளியே வருவீர்களே ஆனால் தோற்று போவீர்கள். ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு வருவாரே ஆனால் உங்களை பெரிய இடத்துல அவர்களை பார்க்கலும் கர்த்தர் உங்களை பலத்தவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவர்களே வியந்து போகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பிரதர், ஒரு முடிவுல ரொம்ப கவனமா இருங்க பிரதர். சிஸ்டர், ஒரு முடிவுல ரொம்ப கவனமா இருங்க பிரதர். யாரையாவது ஒருத்தரை விட்டு நீங்கள் பிரிகிற சூழ்நிலை வந்தால், எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 10 வருஷமா வேலை செய்றேன், 15 வருஷமா வேலை செய்வேன், 15 வருஷமா வேலை செஞ்சு இந்த மேனேஜர் என்ன புரிஞ்சுக்கல, 15 வருஷமா வேலை செஞ்சு இவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கல, நான் ஏன் அங்க இருக்கணும், நான் எதுக்காக அங்க இருக்கணும், நான் வெளியே வந்துடுறேன், எனக்கு என்ன ஆள் இல்லையா, எனக்கு என்ன திறமை இல்லையா, எனக்கு என்ன வசதி இல்லையா? இல்லவே இல்லைங்க. ஒரு மனிதனை விட்டு பிரியும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை கவனமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அது ஒரு திருச்சபையா கூட இருக்கலாம், அது ஒரு பாஸ்டருடைய கீழே கூட இருக்கலாம், எங்கு வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஒரு குடும்பத்திலே கூட இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல கணவன் மனைவி நீங்கள் பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலையில கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். அவர் வேணாம் பாஸ்டர், எனக்கு அந்த பொண்ணு எனக்கு வேணாம் பாஸ்டர், நான் விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இல்லவே இல்லப்பா, ஒரு முடிவு எடுக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க, கவனமா இருங்க. நீங்கள் ஒரு நபரை விட்டு பிரியும் போது ரொம்ப ஜாக்கிரதை. அது அது மாமனார் வீடு கூட இருக்கலாம், மாமியார் வீட்டுல உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமான இடமா இருக்கலாம், என்னால ஜீரணிக்கவே முடியல பாஸ்டர் கூட சொல்லலாம். இல்ல 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 இல்ல, நான் ஒன்று நினைக்கிறேன், நான் ஒன்று யோசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. நான் எந்த மனிதனை விட்டு பிரியும் போதும் யோசிக்காம டக்குன்னு நான் பிரிஞ்சிட மாட்டேன். ஒரு நபர் என்னை ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு ஷோரூமுக்கு அவர் என்னை கூட்டிட்டு போனேன். அப்போ அந்த ஷோரூம் அவருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. நான் ஒரு விஷயத்திற்காக, நான் ஒரு தேவைக்காக அவர் அந்த ஷோரூமுக்கு நான் கூட்டிட்டு போறேன். என் கூட வாங்க பிரதர், நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு அது அனுபவம் ஜாஸ்தியா இருக்கல, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போய் உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த ஷோரூம்ல இருக்கிற நிறைய பேர் அவரை பார்த்து வணக்கம் சொல்றாங்க. இவரை பார்த்து நிறைய பேர் பேசுறாங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அவரை பார்த்து நான் கேட்டேன், பிரதர் உங்களுக்கு இவங்களெல்லாம் ஃபர்ஸ்டே தெரியுமா அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் தெரியுமாவா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஷோரூம்ல நான் ஒர்க் பண்ணேன் பாஸ்டர், இந்த இடத்துல நான் வேலை செஞ்சேன், இங்க உட்கார்ந்து இருக்கிறார்ல அந்த மேனேஜர், இந்த மேனேஜருடைய சீட்ல நான் உட்கார வேண்டியது பாஸ்டர்.
இன்னைக்கு இந்த மேனேஜர் சீட்ல நான் தான் உட்கார்ந்துருக்கணும். ஆனா திடீரென்று ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை மாறி வந்துருச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் உடனே 10 ஆண்டுகளாக நான் இருந்தவன் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் பாஸ்டர். இன்னைக்கு அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த மேனேஜர் 45,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. நான் மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். 45,000 ரூபாய் சம்பளம் வாங்க வேண்டிய நானு இன்னைக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருந்தேன்னா 45,000 ரூபாய் சம்பளம் வாங்கி இருப்பேன். அவருடைய வாழ்க்கையில எடுத்த ஒரு மனுஷனை விட்டு பிரிகிற அந்த எடுத்த முடிவுல தப்பா எடுத்ததுனால இன்னைக்கு அவனுடைய எதிர்காலமே பாழா போயிருச்சு. இங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க, உண்மைதான் ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. தப்பா முடிவு எடுத்துறாதீங்க. பிரியணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கத்தடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த மனுஷனை விட்டு வெளியே போலாமா, இந்த இடத்தை விட்டு நான் அடுத்த பாருங்க. நிறைய பேரு இன்னொன்னுல காலடி எடுத்து வைக்கவே இல்லை. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அந்த வேலையில பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த வேலையில மன கசப்புகள் ஆயிடுச்சு. கசப்புகள் ஆகிற அடுத்த நேரத்தில் ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டு ஐடி கார்டு எல்லாம் தூக்கி அவங்க கிட்ட போட்டு நான் நாளையில இருந்து வேலைக்கு வர மாட்டேயா அப்படின்னு சொல்றது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. நான் சொல்றேன், அந்த இடம் பிடிக்கலையா, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைக்கிறதுக்கு சித்தம் இல்லையா, இன்னொரு இடத்துல போய் காலடி எடுத்து வைக்காம நீங்க இந்த இடத்துல இருந்து உங்க காலை எடுப்பீர்களே ஆனால் நான் சொல்றேன் உங்களுக்கு வேலை கிடைக்கும். என் ரசீமை கொண்டு போய் கொடுத்தா அவ்வளவுதான், எல்லாரும் வேலை கொடுப்பாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. அப்படி நிறைய பேர் இன்றைக்கு பல ஆண்டுகளாயும் எந்த இடத்துலையும் செட்டில் ஆகாம அன்னைக்கு வெளியே வந்த நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கிறது எத்தனையோ பேரை பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்திலிருந்து நான் பிரிய வேண்டும் என்றால் நான் ஒண்ணு ஜாக்கிரதையா இருக்கிறேன். நான் ரொம்ப யோசிப்பேன், அந்த முடிவை நான் ரொம்ப யோசிப்பேன். உங்க கணவனார் உங்களை கொடுமை கொடுக்கிறாரா, உங்க 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 மனைவி உங்களை கொடுமை கொடுக்கிறார்களா, உங்க மாமியார் உங்களை கொடுமை கொடுக்கிறார்களா, உங்களுடைய தகப்பன் வீடு ஏதோ ஒரு இடத்துல உங்களை அடிமைப்படுத்துறாங்களா, பிரிகிறதுல மட்டும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை கூட வேதத்தில் நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தார். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனாரிடத்திற்கு வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இளைய சகோதரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த இளைய சகோதரனுக்கு தன்னுடைய அப்பாவோட இருக்கிறது பயங்கரமா அவனுக்கு போர் அடிக்குது. அவங்க அப்பா திட்டிட்டே இருக்கிறாரு. அவங்க அப்பா அதை பண்ணாதப்பா, இதை பண்ணாதப்பா, நைட் லேட்டா வராதப்பா, செல்போனை நோண்டாதப்பா, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவனால தாங்கவே முடியல. இந்த அப்பாவோட இருக்கும்போது இந்த அப்பா பயங்கரமா நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவரை விட்டு பிரிஞ்சு நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். அவ்வளவுதான், ஃப்ரீ பேர்டா இருக்கணும். யாருமே நம்மளை கேள்வி கேட்க கூடாது, யாருமே நம்மளை ஸ்டிக் பண்ணக்கூடாது, யாருடைய கண்ட்ரோல்ல நான் இருக்க மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், என் வீட்டுல இருந்து நான் வெளியே வர போறேன். தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் சண்டை போடுறான், எனக்கு உள்ள சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் வெளிதூரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்தெல்லாம் தன்னுடைய தகப்பனாரிடத்திலிருந்து பிரித்து வாங்கி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களோடு சேர்ந்து அவன் தூரமாய் பிரயாணப்பட்டு போனான். வேதம் சொல்லுது, அவனிடத்துல பணம் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அவனுடைய பணத்தை பயங்கரமாய் அவன் செலவு செய்தான். அவனுடைய சகோதரன் சொல்லும் போது சொல்லுகிறான், அவனுடைய பணத்தை வேசிகளிடத்தில் அவன் செலவு செய்தான். அவனை ஸ்டிக் பண்றதற்கு யாரும் இல்லை, அவனை கண்டிக்கிறதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு கூட இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் ஏன் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களை யாரோ ஒருத்தர் கண்டிக்கிறதுனால தான் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. என்னை யாரும் கண்டிக்க கூடாது, என்னை யாரும் சொல்லக்கூடாது, நான் ஃப்ரீயா இருக்கணும், நான் இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன். ஆனா வேதம் சொல்லுது, தன் தகப்பனாரை விட்டு பிரிந்து தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து போனவன் தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்துட்டான், தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, கடைசியாக அவனுக்கு அந்த சாப்பிடுறதற்கு பசி எடுக்கும் போது தன்னுடைய வயிற்றுக்கு தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாம், பன்றிக்கு கொடுக்கிற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கலையாம். காரணம் என்ன நினைக்கிறீங்க?
தன்னுடைய வாழ்க்கையில தன்னை நேசிக்கிற ஒரு தகப்பனாட்டை விட்டு பிரியணும்னு நினைச்சதுதாங்க. பிரியணும்னு நினைச்சது. நிறைய பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவோட இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. பாருங்க, எங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு முடிச்ச உடனே, +2 படிச்சு முடிச்ச உடனே நிறைய பிள்ளைங்க எனக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன வெளியூருக்கு அனுப்புங்க, என்ன வெளியூர் அனுப்புங்க, நான் வெளியூருக்கு போகணும். நீங்க நிறைய பேர் அதனால சென்னைக்கு போறவங்க, கோயம்புத்தூருக்கு வந்தவங்க எல்லாரும் கெட்டவங்கன்ற லிஸ்ட்ல நான் சொல்லல. நிறைய பேர் வெளியூருக்கு போகணும். நான் வெளியூர் போறேன், உங்க கூட இருக்க மாட்டேன். பணம் சம்பாதிக்கணும், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே வர்றவங்கள நான் சொல்லல. அப்பா அம்மாவுடைய தொந்தரவுக்காக நிறைய பேர் வீட்டுல பிள்ளைங்க நச்சி என்ன வெளியூருக்கு, பாருங்க வெளியூர் போனதற்கு பிறகு அவங்கள ஸ்டிக் பண்றதுக்கு யாருமே இல்லை. கோயம்புத்தூர்ல நடக்கிற அதிகமான பாவங்கள், கோயம்புத்தூர்ல நடக்கிற அக்கிரமங்கள், நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க நைட்டு இந்த நீங்க அவினாசி ரோட்ல நீங்க நைட்டு பாத்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு 1 மணிக்கு பைக் எடுத்துட்டு எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியும். அதுவும் இந்த பிள்ளைங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முகத்தோட சேர்த்து மூடிக்கிறாங்க, கட்டிக்கிறாங்க. இந்த நானும் ரொம்ப நாள் எனக்கு தெரியல எதுதான் இந்த முகத்தெல்லாம் கட்டிக்கிறாங்க. நான் உடனே நினைச்சேன் இந்த பிள்ளைங்க தெரியாதா கையிலையும் காலையும் நிறைய கவுஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே, சரி வெயில் படாம இருக்கிறதுக்காக தான் ஒருவேளை இப்படி எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் ஒருத்தர் சாயந்தரம் 7 மணிக்கு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. 7 மணிக்கு எதுக்குடா இது முகம் மூடி கொள்ள மாதிரி இப்படி கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தா யாரும் முகத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒன்றை மறைத்து அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி அசுத்த பாவத்துல விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை கண்ணால பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிடும். தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிஞ்சு இவங்க என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, இவங்க என்ன ரொம்ப கடினமா நடத்துறாங்க, நான் வெளியூருக்கு போறேன்னு நினைச்சு நீங்களா கர்த்தருடைய சித்தம் இல்லாம தவறான ஒரு முடிவை எடுத்து அவசரப்பட்டாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த முடிவுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு அதிகாரத்திற்கு கர்த்தர் உங்களை உடன்பட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா நீங்க அவசரப்பட்டு டக்குன்னு ஒரு முடிவெடுத்து வெளியே வந்துடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன், ஆராதனை நேரத்தில் கூட சொன்னேன், 20 லட்சம் ஜனங்களை வந்து ஆண்டவர் நடத்துவதற்காக அடுத்து ஒரு லீடரை கர்த்தர் தேடுறார். அந்த லீடரை வந்து மோசே வந்து யாருக்கு முன்னாடியும் பப்ளிசிட் பண்ணவே இல்லை, அடுத்த லீடர் யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுது கர்த்தரே அவனை வெளியே கொண்டு வந்தார். அவனுடைய அங்கலாய்ப்பு கர்த்தர் பார்த்தார், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார், அவனுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்த்தார். ஜோஷுவாவை குறித்து வேதம் சொல்லுது அவன் அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவனா இருந்தான், அவ்வளவு அடங்கி இருந்தான். ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்தார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட இருப்பாரே ஆனால் உங்களை நிச்சயம் ஒரு நாள் அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, குற்றவங்க குட்டட்டும் ஆண்டவரே, திட்டுறவங்க திட்டட்டும் ஆண்டவரே, ஆனா நானா எந்த முயற்சியும் எடுக்கல, நீர் என்னை உயர்த்த வேண்டும் என்று நினைப்பீரே ஆனால் அவங்களே என்ன வெளியே தள்ளட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் சொல்றேன், எனக்குன்னு கொடுக்கப்பட்டது எங்க பாஸ்டர் ஈ ஜெபமணி. எங்க பாஸ்டருடைய வார்த்தையை மிஞ்சி, எங்க பாஸ்டருடைய வார்த்தையை தட்டி என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லைங்க. ஒன்றே ஒரு நாள் கூட அவருடைய வார்த்தைக்கு எதிர் வார்த்தையோ அவருடைய யோசனைக்கு எதிர் யோசனையோ பண்ணதில்லை. அடங்கி அவருடைய கையில அவர் என்ன சொன்னாலும் கேட்டு அவர் எப்படி நடத்துறாரோ அப்படி போய் நான் இன்னைக்கு நம்புறேன். அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, எங்க பாஸ்டர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, ஆனா அவருடைய கையில அடங்கி இருந்ததனுடைய மேன்மையை கர்த்தர் இன்னைக்கு எனக்கு காணும்படியா உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், ரொம்ப கவனமாய் அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 16ஆம் அதிகாரம் 9வது. கர்த்தர் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். இப்போ 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உன்மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கற்பவிதி ஆனதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார்.
அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டாள். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன், உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழே அடங்கி இரு என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு தூதனானவன்? உன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவளுடைய கையின் கீழே அடங்கி இரு. நல்லா கவனிங்க இந்த சிச்சுவேஷனை. அந்த தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆகாருக்கு பயங்கரமான பெருமை வந்துருச்சு. உடனே சாராளை அற்பமாய் நினைக்கிறேன், தன்னுடைய எஜமாட்டியை அற்பமா நினைச்ச உடனே அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. ஆபிரகாமை போட்டு திட்டுறாரு, என்ன நடந்துச்சு, ஏன் இது அடிமை பெண் அல்லவா, உன் கையில கொடுத்தேன், இன்னைக்கு அவளே என்ன தூசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சே. ஆபிரகாம் வந்து கைவிட்ட, நீ உன்னுடைய அடிமை பெண்ணு, அவளுக்கு என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோ, நான் இதுல தலையிட மாட்டேன். அந்த ஆகாரை சாராள் வந்து கடினமாய் நடத்துகிறான். அங்க வா, இங்க வா, அதை பண்ணு, இதை பண்ணு, பாத்திரம் விளக்குனியா, தண்ணி எடுத்து வச்சியா, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் செய்யல அப்படின்னு திட்ட அவளால இருக்க முடியல. ரொம்ப கொடுமையா இருக்குது. உடனே ஒரு டிசைட் பண்ணிட்டா, நான் இந்த வீட்டில் இனி இருக்க முடியாது. தன்னுடைய கர்ப்பிணியா இருக்கிறார், தன்னுடைய வயிற்றுல குழந்தை இருக்குது. இதோடு சேர்ந்து வீட்டை விட்டு ஓடி வரும்போது தூதனானவன் இடத்துல சந்திக்கிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஏம்மா நீ மாசமான கர்ப்பிணியா இருக்கிற, நீ உனக்கு இவ்வளவு பிரச்சனையா, அம்மா சரி வா எங்கேயாவது இடத்துல அடைக்கலாம் தேடு, நீ சமாதானமா இருன்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய தூதனானவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டையில் அடங்கி இரு. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, அடங்கி இரு. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. அடங்கி இருந்தாதான் ஆசீர்வாதம். ஆமே. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ண முடியாது, நான் யாருக்கு அடங்க மாட்டேன். இது மனுஷன் சொல்லல, இது ஆபிரகாம் சொல்லல, கர்த்தருடைய தூதனானவன் நடு வழியிலே அவளை சந்தித்து அவள் அவ்வளவு மாத கர்ப்பிணியா இருக்கிறார்கள் என்று கண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நினைப்பேன், நான் உன்னை தூக்குவேன், அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, நீ போய் அடங்கியிருப்பா, நீ போய் அடங்கிரு, நீ பிரிஞ்சு வராத, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் எத்தனையோ மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்க. இதுவரைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க தவற விட்டீங்க. நல்ல நல்ல மனிதர்களை ஆண்டவர் உங்களோட கொண்டு இணைச்சார். நல்ல நல்ல மனிதர்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்தார். பெரிய பெரிய பொசிஷன்ல கர்த்தர் உங்களை உட்கார வச்சார், உங்களை கர்த்தர் உருவாக்கினார். ஆனா அங்க இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு பிடிக்காததுனால, அங்க இருக்கிற மனிதர்கள் உங்களை பிடிக்காததுனால, அவங்க ஒடுக்கிறத பார்த்து, நொறுக்கிறத பார்த்து, நான் இந்த இடத்துல அடங்கி எல்லாம் இருக்கவே முடியாதுன்னு நினைச்சு அங்க இருந்து நீங்க வெளியே வந்திருப்பீர்களே. ஆனால் இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க, இனி நான் போற இடத்துல, இனி மனுஷனை விட்டு பிரியும் போது நான் ஒண்ணு நினைப்பேன், ஆண்டவர் இடத்துல நான் கேட்பேன், ஆண்டவரே நான் போகிறது உங்களுக்கு சித்தமா? சிஸ்டர், மாமியாரை விட்டு பிரிஞ்சிடணும்னு நினைச்சிடாதீங்க. ஒரு சிஸ்டர் வந்து மாமியாரை விட்டு பிரிஞ்சிடணும் நினைச்சு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கணவனாரும் வேலைக்கு போக வேண்டியதாச்சு, சிஸ்டரும் வேலைக்கு போக வேண்டியதாச்சு. இப்ப பிள்ளை 4 மணிக்கு ஸ்கூலை விட்டு வந்துடும். மாமியாரோட இருக்கும்போது பிள்ளை 4 மணிக்கு ஸ்கூலை விட்டு வரும்போது இந்த அம்மாவுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஏன் அப்படின்னா, பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்த உடனே பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு பிள்ளைய டியூஷன்ல மாமியாரே உட்கார வச்சிருவாங்க. ஆனா இப்ப மாமியாரை விட்டு பிரிஞ்ச உடனே பயங்கரமான ஒரு ஜெயம். என் மாமியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், கணவனாரை இழுத்துட்டு வந்துட்டேன்ல, அவ தொந்தரவு தாங்கவே முடியல, பயங்கரமான டார்ச்சர். இப்ப 4 மணிக்கு உட்கார்ந்து அவங்க மண்டையை சொல்லி உட்காந்துருக்காங்க. ஆண்டவரே, பிள்ளை, அந்த பிள்ளைய 6 மணிக்கு மேல 8 மணிக்கு மேல போய் விசாரிச்சு, அந்த குழந்தை படிப்புல ரொம்ப ஸ்லோவாகி படிக்க முடியாம மன அழுத்தத்துக்குள்ள போய், இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு வந்துச்சு? எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? பிரிவினை. கர்த்தர் உங்க இடத்துல ஒரு இடத்துல நட்டுட்டாருன்னா, கர்த்தர் உங்க இடத்துல ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாருன்னா, நீங்களாம் தூக்குற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு எத்தனை சோதனை வந்தாலும் நான் போக மாட்டேன். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காகத்தான் சோதனை அனுமதிக்கிறார்.
அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் பக்கத்துல வேலை செய்யறவங்க உங்களை திட்டுறான். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்காகத்தான் உங்களுக்கு தனிமை வருது. அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறதுக்காகத்தான் இத்தனை மனுஷங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயோ கர்த்தர் கொண்டு போய் வைக்கிற இடத்துல பிரச்சனையா இருக்காதுன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆண்டவர் கொண்டு போய் வச்சுட்டாருன்னா சுத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைக்கிறதே பிரச்சனை உள்ள இடத்துல தான் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் எஸ் சொல்றீங்க? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என்னுடைய குமாரத்திற்குள்ளேயும் நீ இருக்கிறீங்க. அது லீலி புஷ்பம் தான்ப்பா, அது வாசனை கொடுக்கறது தான்ப்பா. ஆனா ஆண்டவர் கொண்டு போய் எங்க தான் வைக்கிறாரு? கேட்கல. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. நீங்க லீலி புஷ்பமா மாறணும்னா உங்களை முள்ளுக்குள்ளதான் கத்தர வைப்பாரு. அப்பதான் வாசனை கொடுக்க முடியும். இந்த ஸ்ப்ரே இருக்கு பாருங்க, இந்த ஸ்ப்ரே வந்து யாராவது அடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்படி ஒரு வாசனை அடிக்கும் பாருங்க. ஆனா அதே ஸ்ப்ரே வந்து கடையில வந்து ஒரு 1000 அடிக்க வச்சிருப்பாங்க. ஆனா என்ன வராது? ஏன்? அந்த அந்த மூடியை திறந்து ஒரு அமுத்துனாதான் அது வாசனை வரும். அதே போல லீலி புஷ்பம் ஏன் வாசனை கொடுக்குதுன்னா, காத்து அடிக்கும் போது அந்த லீலி புஷ்பத்துக்கு சுத்தி இருக்கிற முள்ளு வந்து காத்து அடிக்கும் போது அந்த லீலி புஷ்பம் மேல குத்துமா. அது குத்தும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து வாசனை வருமா. அந்த வாசனை லீலி புஷ்பம் கொடுக்கணும்னா எது குத்தணும்? இப்ப பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க வாசனை கொடுக்கணும்னா என்ன குத்தணும்? கேட்கல. ஆனா நம்ம நிறைய பேருக்கு முள்ளே குத்தக்கூடாது பாஸ்டர், ஆனா நான் வாசனை கொடுக்கணும். அதுக்கு இங்க மருந்து இல்லை, அது வேற எங்கேயாவது போய் நீங்க பார்க்க வேண்டியதான். வாசனை கொடுக்கணும்னு கர்த்தர் வச்சிருந்தாருன்னா அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. எங்க நல்லவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின்னு சொல்லல, உன்னை நேசிக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின்னு சொல்லல. எப்பா உனக்கு முன்னாடி பந்தியில் இருக்கிற மொத்தம் பேர் சத்ரு தான்ப்பா. அதுக்கு ஆப்போசிட்ல தான் உனக்கே பந்தியை நான் போடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவோட போடுங்க. நான் என்னுடைய முடிவு எடுக்க போறேன். எந்த நபர் இனி இந்த வாழ்க்கையில நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க மட்டும் அந்த நபரை விட்டு அந்த இடத்தை விட்டு பிரியாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க உயர்வு பெருசா இருந்திருக்கும். அவசரப்பட்டீங்க சிஸ்டர், பிரதர், அவசரப்பட்டீங்க. இல்ல, இனி இந்த தப்பு பண்ண மாட்டேன். உங்க அனுமதி இல்லாம அந்த இடத்தை விட்டு நான் வர மாட்டேன். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்ப்பா, அந்த மாதிரி நான் நடத்துங்கப்பா. இந்த சோதனையை தாங்கிறதுக்கு பலன் தாங்கப்பா. அந்த முள்கள் குத்தும் போது எனக்கு சகிக்கக்கூடிய பலனை தாருங்கப்பா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த இடத்துல உன்னை சுற்றி வேலை செய்கிற எல்லாருமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி எப்படியாவது உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கிடணும்னு பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. பல முயற்சிகளை எடுத்தாலும் நீங்க எப்ப டிஸ்கன்டினியூ பண்ணுவீங்க? நீங்க எப்ப படிக்காம போவீங்க? நீங்க எப்ப அந்த இடத்தை விட்டு ஓடுவீங்க? நீங்க எப்ப அந்த வேலையை விட்டு தூக்கப்படுவீங்க? உன்னை சுற்றி சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவர் இந்த காலை வேளையில கரத்தை பிடிச்சு சொல்றாரு, மகளே அவசரப்படாத, மகனே அவசரப்படாத, நீ வெயிட் பண்ணு, நீ காத்துரு. கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் ரொம்ப தீர்மானமா இருப்பேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, நிறைய பேர் அவனிடத்துல சேர்ந்து சொல்லுகிறாங்க, எப்பா அவனுக்கு பலன் இல்லையாப்பா, நீ ராஜாவை கொல்லாட்டா பரவாயில்ல, நான் ராஜாவை கொல்றேன், நான் ஒரே வெட்டா சிமையை வெட்டி போடுறேன். எத்தனையோ பேர் பின்பாக உட்கார்ந்து அவனிடத்துல, நீ வந்துரு, வெளியே வந்துரு, நீ அந்த ராஜாவை விட்டு, நீ அந்த ராஜாவுக்கு கீழ்ப்படியாத, நீ அந்த ராஜாவுக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பு. எத்தனையோ ஆலோசனைகளை தாவீதுக்கு கொடுத்தாலும் தாவீது அவருடைய பலத்த கைக்கு அடங்கி. அவசரப்படாதீங்கப்பா. அவனுடைய சுற்றி இருக்கிற சேவர்களை பார்த்து சொல்றான், நான் இந்த விஷயத்துல அவசரப்பட மாட்டேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த ராஜா மேல நான் கை வைக்க முடியாதப்பா. மேலான அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படியும், நான் எதுவும் செய்ய மாட்டேன். கர்த்தரே பார்த்துக்கட்டும், கர்த்தரே பார்த்துக்கட்டும். அந்த ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, தனக்கு பிசாசு பிடிக்கும் போது அவனை கிட்டார் வாசிக்கிறதுக்காக சொல்லுவார். அவன் கிட்டார் வாசிச்சா இவருடைய கிட்ட இருக்கிற பிசாசு போடும். ஆனா செவரோட சேர்த்து அவரை 3-4 விசை தாவீதை கொல்லணும்னு எத்தனையோ முயற்சி எடுத்தான். தன்னுடைய உயிருக்கு அவன் ஆபத்து விளைவிக்கிறான்னு தெரிஞ்சா கூட தாவீது வந்து, நீங்க இந்த இடத்துல இருந்து பிடுங்காம இந்த இடத்தை விட்டு நானா போக மாட்டான். உங்களை அழிக்கிறதற்காக ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிறது உங்களை சுற்றி. தெரியும் பாஸ்டர், இங்க இருந்தா என்ன கொண்டு வாங்க பாஸ்டர். இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களை வச்ச ஸ்தானத்திலிருந்து கர்த்தரை தவிர வேற யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது. உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறவங்க கர்த்தர்.
உங்களை அந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறவர் கர்த்தர். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் தூக்கு மரமே செய்யப்பட்டாலும் அந்த தூக்கு மரத்துல உங்களை மாட்ட போறதில்லை. உங்களுக்கு விரோதமானவர்களைத்தான் அந்த இடத்துல போவாங்களே தவிர கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். முருதகாயை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்ல? முருதகாயை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு விரோதமாய் அங்கே தூக்கு மரம் செய்யப்பட்டது. ஆண்டவர் தான் உன்னை ஸ்தானத்துல வச்சாரு, உன்னை வாட்ச்மேனா வச்சது கர்த்தர் தான். நானே உன்னை இந்த இடத்துல வைப்பேன், நானே உன்னை பாதுகாப்பேன். கர்த்தர் பாதுகாத்தார். இன்னைக்கு நான் ஒரு முடிவோட இந்த இடத்துல இருந்து போறேன். நானா பிரிய மாட்டேன்ப்பா, நானா பிரிய மாட்டேன். என்ன வச்சிருக்கிற வரைக்கும் ஐ ஆம் ரெடி. நீங்க எத்தனை வருஷம் தாண்டி என்ன உயர்த்தினாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த பகுதிக்கு போறேன். சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இன்னைக்கு இருக்கிறார். ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அவர். இன்னைக்கு அவருடைய பிரசங்கத்திலே ஆயிரக்கணக்கான பேர் மனம் திரும்புகிறார்கள். ரொம்ப நல்ல பாஸ்டர். அவருடைய தகப்பனார் தான் அந்த ஸ்தாபனத்தினுடைய ஃபவுண்டர். அவருடைய மகன் தான் இவர். அப்போ இவரிடத்துல இவர் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்த ஒரு பைபிள் காலேஜ் அவர் சேர்த்துட்டாரு. எல்லா பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வந்தாலுமே அவங்க அப்பா அவர் கையில ஒரு பொறுப்பை கூட கொடுக்கலையா, ஜெபம் நடத்துறதுக்கு கூட விடலையா. அவங்க அப்பா ரொம்ப வயசானவர், தளர்ந்த உடம்பு, பல்லெல்லாம் போயிடுச்சு. அவர் ஸ்தோத்திரம் சொன்ன தோத்திரம் அப்படின்னா ஸ்தோத்திரம் கூட வராது. ஆனா அவருடைய பையன் அவர் விடவே இல்லை. நிறைய ஊழியர்கள் அவரிடத்துல சொன்னாங்களாம், என்னப்பா எத்தனை காலம் தான் நீ உங்க அப்பாவுக்குள்ள இருப்ப, நீ உருவாக வேண்டாமா, நீ உங்க அப்பாட்ட கேட்டு பொறுப்பெல்லாம் எடு அப்படின்னு. ஆனா அவர் ஸ்ட்ராங்கா பைபிள் காலேஜ் முடிக்கும் போது ஒரு டிசிஷன் எடுத்தார். ஆண்டவரே, எங்க அப்பாவா பார்த்து என் பொறுப்பை என் கையில கொடுக்காம நான் இந்த பொறுப்புல சேர மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னார். எத்தனை வருஷம் காத்திருந்தார் தெரியுமா? 35 இயர்ஸ், 35 வருஷம். 35 வருஷம் வரைக்கும் அவங்க அப்பா ஒரு சான்ஸ் கூட கொடுக்கலையா. அந்த ஒரு கொஞ்சம் தலை எடுக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கடைசியில மரண படுக்கையில இன்னைக்கு நைட்டு மரணம் அடைகிறாரு. அவன் பையனை கூப்பிட்டு சொன்னாராம்மா, என் பைபிளை எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் போய் பைபிளை இவருக்கு 50 பக்கத்தில் ஆகிப்போச்சு. பைபிளை எடுத்து கொடுத்த உடனே அந்த பைபிளை கையில வாங்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் கையில கொடுத்தாரு. ஏன் கொடுக்குறாரு, எதுக்கு கொடுக்குறாரு எதுவுமே தெரியல. அந்த பைபிளை கையில வாங்கும் போது அவருடைய உயிர் போயிடுச்சான். உடனே அவர் நினைச்சாரம்மா, சரி அப்பா என் கையில பைபிள் கொடுத்தாரு. அதற்கு பிறகு அந்த ஸ்தாபனத்தை அவர் பொறுப்பெடுத்தார், அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்தார். அவருடைய தகப்பனார் இறந்து 6 மாதத்திற்குள்ள 500 பேர் இந்த விசுவாசிங்க 1000 பேரா மாற்றப்பட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனா சென்னையில ஊழியம் செய்யறாரு. காத்திருங்க, பொறுத்துருங்க, சகிச்சுக்குங்க. ஆண்டவர் அதே இடத்துல உங்க தலைய கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். ஒடுக்கப்படுகிற எல்லாருடைய பட்சத்திலையும் கர்த்தர் இருக்கிறார். நெருக்கப்படுகிற எல்லாருடைய பட்சத்திலையும் கர்த்தர் இருக்கிறார். மகனே, கர்த்தரே உன்னை அந்த இடத்துல இருந்து தூக்குவாரு. மகளே, கர்த்தரே உன்னை அந்த இடத்துல இருந்து உயர்த்துவாரு. கர்த்தரே உனக்காக ஒரு பெரிய திறந்த வாசலை ஆயத்தப்படுத்துவாரு. கர்த்தரே உனக்காக ஒரு பெரிய பிளாட்ஃபார்மை கர்த்தர் உண்டு பண்ணுவாரு. அன்றைக்கு கர்த்தர் உன்னை அந்த இடத்துல இருந்து எடுத்து உயர்த்தி கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி அந்த இடத்துல வைக்கும் போது உன்னை வெட்கப்படுத்தின, உன் மனம் சலிக்கிறது போல பேசின, உன்னை அவமானப்படுத்தின, உன்னை வேண்டாம் என்று சொன்ன அத்தனை பேருடைய கண்களும் ஆச்சரியப்படுற அளவிற்கு நீ அவர்களை பார்க்கலும் பலத்த ஜாதியாய், அவர்களை பார்க்கலும் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவர்களை பார்க்கலும் பலத்த ஜாதியா கர்த்தர்களை வைப்பார். ஹல்லேலூயா. 2 கையை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லு, நீங்க என்ன உயர்த்துற வரைக்கும் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, நீங்க என்ன அந்த இடத்துல இருந்து எடுக்கிற வரைக்கும், நீங்க என் கையில அந்த போஸ்டிங்க கொடுக்கிற வரைக்கும், நீங்க உயர்வை என் கையில தர்ற வரைக்கும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை அவமானம் வந்தாலும், ஐ ஆம் வெயிட், நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றவங்க கையை மேல உயர்த்தி ஏசப்பட்ட சத்தமா சொல்லுங்க, நான் காத்திருப்பாண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருப்பாண்டவரே, காத்திருப்பாண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை எல்லாரும் ஜெபத்துக்குள்ள நான் அனுப்ப போறேன். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை நான் முடிக்க ஆசைப்படுறேன். திருவிருந்துக்கு நம்ம எல்லாரும் போக போறோம். நீங்க முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. எந்த முடிவை நீங்க அவசரப்பட்டு எடுத்துக்கூடாதுன்னா, ஒரு மனுஷனிடத்துல சேர்ந்துட்டீங்கன்னா, ஒரு இடத்துல கர்த்தர் நிலைநாட்டிட்டாருன்னா, அது படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எதுவும் இருக்கலாம், கர்த்தர் ஒரு இடத்துல உங்களை வச்சுட்டாருன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதற்கு மட்டும் 100 டைம் யோசிச்சு
இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றவங்க எல்லாம் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல இருந்து ஆசீர்வதிக்கணும்னு சித்தம் வச்சாருன்னா உங்களை அந்த இடத்துல இருந்து புடுங்கணும்னு சத்ரு அதை விட பெரிய முயற்சி எடுப்பான். ஹலோ ஹலோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேக்குறீங்களா? கர்த்தர் ஒரு இடத்துல இருந்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த இடத்துல இருந்து உங்களை எடுக்கணும்னு பிசாசு அதை விட பெரிய முயற்சி எடுப்பான். ஆனா அவனுடைய தந்திரங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய யோசனைகளை. நான் என்னமோ நினைக்கிறேன், இந்த திருச்சபையில யாரோ ஒருத்தர் டைவர்ஸ் நோட்டீஸோட இருப்பீங்க. இந்த கணவனார் எனக்கு வேண்டாம், இந்த மனைவி எனக்கு வேண்டாம், யாரோ ஒருத்தர் இருப்பீங்க. யாரோ கர்த்தர் இல்லைன்னா பேச மாட்டாரு. நேற்றைக்கு இரவு 12 மணிக்கு ஆண்டு அந்த வார்த்தை என்னோட பேசுறேன். இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்துல நெருக்கம் தாங்க முடியாம நான் வந்து ரிசைன் லெட்டர் கொடுக்க போறேன்ற ஒரு சூழ்நிலை நீங்க இருப்பீங்க. இல்லைன்னா படிப்புல நீங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி தனிமையா இருக்கிறதுனால இந்த படிப்பை எனக்கு வேண்டாம்னு நிறைய பேர் யாரோ ஒருத்தர் நினைக்கலாம். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, வெயிட், காத்திரு காத்திரு, ஏற்ற காலம் வரும். கர்த்தரே உன் கையை பிடிச்சவங்க லிஃப்ட் பண்ணி அழகா அவங்களை கொண்டு போய் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உருவாக்குறாரு. கர்த்தர் அந்த இடத்துல உங்களை ரொம்ப மோல்டு பண்றாரு. ஒரு பெரிய லக்குக்காக, ஒரு பெரிய உயர்வுக்காக கர்த்தர் இந்த இடத்துல வச்சுதான் உங்களை உருவாக்குறாரு. உங்களை உருவாக்குறதுக்கு ஆண்டவர் வச்ச நபர் உங்களை விட குறைவானவரா இருக்கலாம், உங்களை விட படிப்பு இல்லாதவரா இருக்கலாம், உங்களை விட வசதி இல்லாதவரா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இந்த இவெல்லாம் நம்மளை பார்த்து பேசுறானே, அப்படிதான் கர்த்தர் வைப்பாரு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. மிரட்டலை பார்த்து பயப்படாதீங்க, அரசியல்ல பார்த்து பயப்படாதீங்க. எதுக்கு பயப்பட வேண்டாம்? உங்களை வச்சவர் கர்த்தர், உங்களை உட்கார வச்சவர் கர்த்தர். ஆமோதிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? ஆமோதிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை வச்சது உண்மையான அவரே தூக்கட்டும். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நீங்களே வேணா தூக்குங்க ஆண்டவரே, ஆனா நான் போக மாட்டேன். என்ன அடிச்சாலும் உடைச்சாலும் நான் போக மாட்டேன். நீ வேணா தூக்குங்க ஆண்டவர், நீங்க தூக்குற வரைக்கும் நான் காத்துருக்கேன். இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள் திரும்பட்டும், உங்களுடைய சிந்தை திரும்பட்டும். எதற்கு நேராக என்றால் கர்த்தர் அந்த இடத்துல என் தலையை கர்த்தர் உயர்த்த போறார். 14 ஆண்டுகள் யோசேப்பை கர்த்தர் சொகுசான இடத்துல கர்த்தர் உட்கார வைக்கல. 14 வருஷம் ஆண்டவர் வந்து அவனை பாடுகள் மத்தியில தான் கர்த்தர் உட்கார வச்சார். எதிரிகள் மத்தியில தான் ஆண்டவர் அவனை உட்கார வச்சார். சிறைச்சாலையில தான் ஆண்டவர் அவனை உட்கார வச்சார். ஆனால் 14 வருஷம் தாண்டதற்கு பிறகு ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார், கர்த்தர் உயர்த்தினார். கண்மலையின் மேல அவனுடைய அடிகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். உங்களுக்கு அதான் நடக்க போகுது. கர்த்தர் தான் செய்ய போறார். என்னை இந்த இடத்துல உயர்த்துங்க ஆண்டவர், நான் நிற்கிற இடத்துல என்ன உயர்த்துங்க, நான் குடியிருக்கிற தெருவில் என்ன உயர்த்துங்க, என்னை சுற்றி இருக்கிற இந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என்ன உயர்த்துங்க, என் கூட வேலை செய்கிற இந்த பொறாம பிடிச்ச இந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன உயர்த்துங்க. சிஸ்டர், கர்த்தர் கைவிட மாட்டார், மனசை தைரியப்படுத்துங்க. பிரதர், கர்த்தர் கைவிட மாட்டார், மனசை தைரியப்படுத்துங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய உயர்வு கர்த்தர் வச்சிருக்கிறார். எஸ் பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா எடுக்கிற முடிவுல மனுஷனை விட்டு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற சில அதிகாரங்கள் சில மனிதர்களை விட்டு பிரிகிறதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்க வெள்ளம் தாரும்.